ஏற்கனவே உங்க வாழ்க்கையில சில காரியம் முடிஞ்சு போயிருக்கும். சில காரியங்கள் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, அது முடிஞ்சிருக்கும். உங்க சரீரத்துல இனிமேல் சுகம் வராது அப்படின்னு சொல்லி டாக்டர் ரிப்போர்ட் எழுதி முடிச்சிருப்பார். இல்ல எக்ஸாம்ல எழுதி ஃபெயில் ஆயிருப்பீங்க. பாஸ்ட்ல முடிஞ்சிருக்கும். இல்ல நீங்க இதற்கு மேல இதுல ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி முடிஞ்சு போன விஷயத்தை கைரோஸ் ஆக்டிவேட் ஆகும் போது, தேவ தயவு தகுந்த காலம், அதான் கைரோஸ். உங்க வாழ்க்கையில் ஆக்டிவேட் ஆகும் போது எதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படி நினைச்சீங்களோ அதை அந்த கைரோஸ் என்ன பண்ணும்னா இழுத்து கொண்டு வந்து பிரசன்ட்ல உங்களுக்கு கொடுக்கும். சகரியா எலிசபெத் முடிஞ்சது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா 25 வயசுல 30 வயசுல 35 வயசுல அவங்களுக்கு குழந்தை கிடைச்சிருக்கணும். ஆனா இப்ப அவங்களுக்கு 80 வயசுல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை இனிமேல் நடக்கவே நடக்காது என்ற ஒரு விஷயத்தை இழுத்து கொண்டு வந்து அவங்களுக்கு பிரசன்ட்ல யோவான் ஸ்நானனாக ஆண்டவர் கொடுத்தார். சீட்டு போட்டிருப்பீங்க, ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. அவன் வரவே வரமாட்டான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா கைரோஸ் மட்டும் ஆக்டிவேட் ஆயிருச்சுன்னா வீட்டுல வந்து கொடுத்துட்டு போயிருவோம். எதெல்லாம் முடிஞ்சு போச்சு நீங்க ஃபுல் ஸ்டாப் வச்சீங்களோ அதெல்லாம் உங்க கையில கிடைக்கும். இன்னொன்னு, ஃபியூச்சர்ல இல்ல ஒரு 30 வருஷம் கழிச்சு நான் இந்த நல்ல நிலைமைக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு ஒரு 30 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு நடக்கிற காரியத்தையும் இழுத்து கொண்டு வந்து உங்களுக்கு இன்னைக்கு பிரசன்ட்ல கொடுத்துட்டு போயிடும்.